ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் பிரியம் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சண்டே லன்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 2 or 3 டைம்ஸ் ரன்னிங் வாட்டரே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கடையிலையும் நல்லா எனக்கு க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அது போக இன்னொருக்க நானும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுலேருந்து தம்பிக்காக மட்டும் இன்றைக்கி தம்பிக்கு குட்டியாக ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக அவனுக்கு போன்லெஸ்ஸாக இருக்க அந்த சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்து அதை அது சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், அதுக்கடுத்து கொஞ்சமாக அவனுக்காக எல்லா விதமான ஸ்பைசஸ் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு பொடியை அரைச்சி வச்சுருப்பேன். அந்த பொடி கொஞ்சமாக போட்டு அதில் அரிசியும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அவருக்கு நல்லெண்ணெய். ஸோ இந்த சிக்கன் ரொம்ப ஹீட்னால நல்லெண்ணெய் கொடுத்தா நல்லதுனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 2 or 3 விசில்ஸ் விட்டு எடுத்தாலே நல்லா வந்துடும் சிக்கன். தம்பிக்கான பிரியாணி ரெடி பண்ண பிறகு சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். சிக்கன் 65க்கு சிக்கன் நல்லா இது போன்லெஸ் ரெண்டுமே கலந்து தான் எடுத்திருக்கேன். அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65 பவுட்ரு, அப்புறம் வீட்டு குழம்பு தூள்னு சொல்லுவோம் இதை மட்டும் ஆட் பண்ணி மஞ்சளும் கூட ஆட் பண்ணி ஜஸ்ட் இதை நல்லா கொஞ்சம் நேரம் வெயிலில் விட்டுறேன். வெயிலில் விட்ட பிறகு அதை எடுத்து அப்படியே எண்ணெய் சட்டி ஃபுல்லாக நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேருந்து ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக போட்டு பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கிறேன். சிக்கன் டக்குனே வெந்துடும். அந்த மேலே இருக்க அந்த லேயர் கிறிஸ்பியாக வேணுக்காக தான் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நம்ம பொறுமையாக வறுத்தெடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி எண்ணெய் வடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டா? எண்ணெய் நீங்கள் வடிக்கிறீங்கன்னா சும்மா தூக்கி இப்படி மட்டும் வடிக்கிறத விட மேலே தூக்கி ஒரு 2 டைம்ஸ் ஆட்டி வடித்தா எண்ணெய் நிறையா அதிலே நின்றுருக்கும். அதுக்கு பதிலாக நான் சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த எண்ணெயை ஃபுல்லாக வடித்த பிறகு தூக்கிட்டு இப்போ பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் அதிகமாக இருக்கா அப்புறம் கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு எண்ணெயாகவே தெரியாது. கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு சாதம் வைக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சாதத்துக்கு இன்றைக்கி 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 5 கப் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் வர வரைக்கும் விட்டுறேன். இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிறேன். அப்போயே சாதம் நல்லா உதிரி அழகாக வந்திருக்கும். அதுக்கடுத்து ரசம் வைக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்கேன். ரசத்துக்கு ஃபஸ்ட்டு புளியை நல்லா நல்ல தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நல்லா களைஞ்சி எடுத்து புளி தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணி தக்காளி கூட உப்பு, பெருங்காயத்தூள், ரசப்பொடி, மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கையிலே ஃபுல்லாக மசிச்சு நல்லா கையிலே முடிஞ்ச அளவுக்கு மசிச்சு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு கடாயை எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுந்து ஆட் பண்ணி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரச தண்ணி அந்த தக்காளி அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போர் பண்ணிடும். ஊற்றிட்டோன்னா அது நல்லாவே மிக்ஸ் ஆகி நம்ம ஆல்ரெடி கை போட்டு மிக்ஸ் பண்ணதுனால நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். லைட்டாக ஒரு மட்டும் கிளறி விட்டாலே போதும். அதுக்கடுத்து அதில் இப்போ ரசத்துக்கு என்னென்னா லைட்டாக மேலே முறைச்சி வரும். லைட்டாக அங்கங்கே அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரசம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். முதல்ல ரசமே எனக்கு எப்படி வைக்கிறது தெரியாது. இப்போ நான் வைக்கிற ரசம்னா சூப்பராக இருக்குன்னு எங்கள் யுவி சொல்லுவாப்பில். அடுத்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையும் சேர்த்து பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஃபிஷ்ஷும் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் சின்ன நாங்கள் ஃபிஷ் எடுத்தோம். அதனால் ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு ரெண்டுமே பண்ணணுங்கிற ஐடியாவுக்கு வந்தாச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு இதுலேயும் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூளும், அடுத்து சிக்கன் ஃபிஷ் ஃப்ரையிங் மசாலான்னு கடையில் விற்கும். அந்த மாதிரி ஒரு மசாலா வாங்கியிருக்கேன். இது ஒரு இப்போ குக்குடுன்னு ஒரு பிராண்ட் வந்திருக்குல்ல, அந்த பிராண்ட்லேருந்து தான் இன்றைக்கி மசாலா எடுத்திருந்தேன். இந்த பிராண்டு அதிகமாக காரம்லாம் இல்லை. எவ்வளோ நம்ம காரம் போட்டு செஞ்சாலும் காரமே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. இதே இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் போட்டால் செம்மையாக காரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதை நல்லா வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணுறப்ப ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வெயிலில் வச்சேன். வெயிலில் வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா வெயில்லைனா கொஞ்சம் டக்குன்னு காயும்காக. ஏன்னா நான் லேட்டாக தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணேன்.
அதுக்கடுத்து ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்ச பிறகு சூப்பரான ஒரு மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா. நல்லா தேவையான அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலையோ நல்லா தேவையான அளவு தாராளமாக ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்து மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த உளுந்து வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி, இந்த சின்ன வெங்காயம் எந்த அளவுக்குனா அப்படியே நல்லா வெந்து மேத்தோடலாம் உறிஞ்சு அந்த வெங்காயம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ஆயிலில் டிப்பாகி இருக்கணும். ஆயிலில் போர் பண்ண அளவுக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த மீனோட கலந்து சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ஃப்ளேவரிங் டேஸ்ட் தரும். அதுக்கடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி இங்கே வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த வெங்காயம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிற அளவுக்கு வதங்க விட்டுட்டு இதில் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மீன் குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துக்கிறேன். வதக்கி கொடுத்த பிறகு இந்த இதுக்கும் நம்ம வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் தெரியாத புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த புளி டேஸ்ட்டு. அதாவது இந்த மீன் குழம்புல புளிப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த புளிப்பு தண்ணியும் உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு டைம் விட்டுக்கினேன். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், கொஞ்சம் லைட்டாக வற்றட்டும். நம்ம ஊற்றிருக்க தண்ணி இப்போ 2 மடங்கு ஊற்றுறீங்க வைங்களேன், அந்த தண்ணி வந்து 1.75 ml மாறணும். அந்த மாதிரி நல்லா இப்போ 2 மடங்கு தண்ணினா அந்த மாதிரி மாறிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் வற்றினா போதும். வற்ற விட்டு மீனெல்லாம் போட்டதுமே வந்து இந்த மீன்லாம் வந்து போட்டாலே போதும், அது நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும் கொஞ்ச நேரத்துலேயே. அந்த மீன் வந்து போட்டு மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சட்டி ஓப்பன் பண்ணிட்டா வெந்துடும். அப்புறம் அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும். சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பிளேட் சர்வ் பண்ணி அப்படியே நல்லா ஒரு பொடி பிடிச்சாச்சு. இது சாப்பிட்ட பிறகு அப்பா இவ்வளோ நேரம் நின்று சமைச்சதுக்கு வத்துடா அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாய்.